வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இதில் வரலாற்று தரவுகளுடன் கூடிய சில செய்திகளை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த பதிவு தொடர்புடைய இன்னொன்று விஷயம். பிரேமலதா அவர்கள் நேற்று ஒரு ஒரு அறிக்கை, ஒரு நோட்டீஸை எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி கடந்த மக்களவையில் எங்களுக்கு 5 மக்களவை இடங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குனாரு. இது அப்போ அவர் இல்லை, நாங்கள் சும்மா சொன்னோம், அடுத்த தேர்தலுக்கு சொன்னோம்னு சொல்கிறாரு. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த இருக்கு பாருங்கன்னு ஆதாரத்தோடு காமிச்சிட்டாங்க. இது நாள் வரையும் பிரேமலதா அவர்கள் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி சொல்லிட்டு இருந்தாங்க. கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கூட்டணி இதெல்லாம் முடிவாகாமல் இருந்தது. திமுக கூட்டணி வந்ததுக்கு பிறகு கூட இதை பற்றி அவங்க ஓப்பனாக சொல்லலை. ஆனால் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நிறைய உண்மைக்கு மாறான தரவுகளை அவர் பாட்டுக்க சொல்றாரு. இது இணையத்துல பரவுமே, 4 பேர் இது உண்மை இல்லைன்னு சொல்லிடுவானே ஆதாரத்துடன், எந்த இதுவும் இல்லாம உண்மைக்கு மாறான தரவுகளை நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறாரு. இப்ப பிரேமலதா எடுத்து காமிச்சிட்டாங்க. ஏற்கனவே சுதீஷ் ஒரு முறை சொன்னார், இப்படி எங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க, அவங்க தவறிட்டாங்க. அப்ப கூட அதை எடுத்து காமிக்கல. என்ன நினைச்சாங்க, சரி விடு, அரசியல் தலைவர் இப்படி ஏதாவது ஒரு சல்ஜாப்பு பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அம்பலப்படுத்த வேணாம், நம்ம திமுக கூட்டணி வந்துட்டோம், வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் நினைச்சுப்பாங்க. தொடர்ந்து நீங்க 1/2% கட்சி அது இதுன்னு 1/2% கட்சிக்கு எதுக்குங்க 5 மக்களவை தொகுதி, 5 × 7 30 35 சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு கொடுத்தீங்க கடந்த மக்களவையில்? அவங்க தான் 2000 முன்னாடி சட்டசபையில் போய் ப்ரூவ் பண்ணல, ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு நீங்க 5 மக்களவையில் 5 மக்களவை இடம் கொடுத்தீங்க, ராஜ்யசபா இடம் கொடுத்தீங்க? அந்த ஆதாரத்தோட பிரேமலதா அவர்கள் எடுத்து காமிச்சிட்டாங்கல்ல. அப்ப உங்களுக்கு இப்ப பேசுவதற்கு எதுவும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த 5 ஆண்டுகளில் நீங்க மாநில அரசை விமர்சிக்கணும்னா எல்லாத்துக்கும் மத்திய அரசை விமர்சிக்கணும். மத்திய அரசை அவரால் விமர்சிக்க முடியல. ஜிஎஸ்டி, செஸ், இவருடைய தேர்தல் அறிக்கையே மத்திய அரசை விமர்சனம் பண்ணி தான் இருக்கு. யாரு? எடப்பாடியோட தேர்தல் அறிக்கையே. அது யாரோ ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு தெரியாம இவரும் அந்த தேர்தல் அறிக்கை முழுக்க அதுல திமுக விமர்சிச்சு வர்றதில்லை, எல்லாமே டெல்லி. ஏன்னா தமிழ்நாட்டோட நிலைமை அப்படித்தானே, டெல்லி தான் நம்மளை வதைத்து கொண்டு இருக்கிறது. டெல்லி தானே போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. நமக்கான நிதியை தருவதில்லை, நமக்கு வரியை அதிகரிக்கிறது, நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை, பேரிடர் நிவாரண தொகை, கல்விக்கான தொகை, நீட்டை திணிக்கிறது, புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது, எல்லாமே டெல்லியோட போராடுகின்ற போராட்டமாக தானே இருக்கு. இந்த நிலையில் நம்ம அது மட்டும் இல்லை, மறு தொகுதி சீரமைப்பு, நமக்கான மக்கள் தொகை அதிகமுள்ள வட இந்தியருக்கு கொடுத்துட்டு நமக்கு எல்லாத்தையும் ஆப்பு வைக்கக்கூடிய வேலைன்னு எல்லாமே நடக்குது. அப்ப எடப்பாடிக்கும் இதே கொள்கை தான். அதிமுக இதை பேசினாதான் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கும். அவரும் திமுக சொன்ன அதே கோரிக்கையை தான் வைக்கிறாரு. அப்ப அவர் பிரச்சாரத்துல என்ன பண்ணுவாரு? நீட்டை எதிர்த்து பேசுவாரா? புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசுவாரா? காமன் சிவில் கோடை எதிர்த்து பேசுவாரா? எதை எதிர்த்து அவர் பேச முடியும்? ஏன்னா பாஜகவை பக்கத்துல வச்சுட்டு அவரால் பாவம் எதுவுமே பேச முடியல. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தருவேன்னு பேசுவாரா? மணிப்பூர்ல கிறிஸ்தவ பிரச்சனையை பேச முடியுமா? எல்லாமே பிஜேபி தானே பண்ணுது. இப்ப அதை எதிர்த்து அவர் எப்படி பேச முடியும்? நான் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை தருவேன் எப்படி பிஜேபி வச்சு சொல்வாரு? இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு எடப்பாடி சார், கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய பணத்தை முழுக்க முடக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை எதிர்த்து நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை பற்றியே பேச முடியாத நிலை போயிடுச்சு. ஒரு சீட்டு தான் ஏதோ முஸ்லீமுக்கே தர்றீங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர் ஒரு வேற வழி இல்லை, பாஜகவா மாதிரி தான் பேசணும். நேற்று நியூஸ் 18ல ஏதோ ஒரு பேட்டியில கருப்பு முருகானந்தம் சொல்றாரு, நாங்களும் அதிமுகவும் வேறு வேறு இல்லை, இப்போ எங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இருக்குங்கிறாரு. முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதிமுக காரங்க, இது கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணின்னு சமாளிப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, பாஜக எங்களை மீறி என்ன பண்ணிரும் அப்படிங்கிற அந்த ஒரு திராவிடத்தனம் அதுல இருக்கும். ஆமாப்பா கூட்டணி வச்சிருக்கோம், திமுக வைக்கல, அதிமுக ஜெயலலிதா வைக்கலையா, கூட்டணி வச்சா அதுக்கான அடிமைன்னு அர்த்தமா, அதெல்லாம் எங்களை மீறிலாம் ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும். செல்லூர் ராஜே சொல்லியிருக்காரு, இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மேல ஏறிலாம் நீங்க ஆட முடியாது அப்படின்னு இதே செல்லூர் ராஜே சொல்றாரு. இந்த செல்லூர் ராஜ் இப்ப என்ன சொல்றாரு? பாகிஸ்தான் போங்க, பாஜக என்ன பாகிஸ்தானா? அதாவது பாகிஸ்தான் எதிரியா, பாஜக நமக்கு எதிரி இல்லையா, அதாவது நமக்கு நெருக்கமான அமைப்பான். இதை செல்லூர் ராஜு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப இவருடைய இந்த போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் லாங்குவேஜ் மாறுது பாருங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் நாங்கள் அதிமுக தான், நாங்க முஸ்லிம்களை பாதுகாப்போம், கிறிஸ்தவர்களை பாதுகாப்போம் என்று சொன்ன காலம் மாதிரி பாஜக என்ன பாகிஸ்தானாங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஒரு பிஜேபிக்காரன் எங்களுக்கு எடிமிக்கு ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லைங்கிற அளவுக்கு நிலை வந்துருச்சுன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. அந்த கூட்டணியினுடைய தன்மை இயல்பாகவே அந்த திராவிட தன்மையிலிருந்து அவங்களை தூக்கி எறிஞ்சிருச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் பாருங்க, மக்கள் பிரச்சனையை பேசல, மாநிலங்களின் பிரச்சனையை பற்றி பேசல, மொழி உணர்வு குறித்து பேசல. இது எல்லாமே இன்னைக்கு டேமேஜ் ஆயிருக்கு, டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக. அது குறித்து அவரால் பேச முடியல. அதனாலதான்
அவர் எந்த அளவுக்கு உளர்றாருன்னா, ஸ்டாலின் வந்து கலைஞரை கடைசி காலத்துல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு. உலகத்துக்கே தெரியும். அவருக்கு சுயநினைவு இல்லாமல் போன அந்த கடைசி காலகட்டத்தில் ஸ்டாலின், அவருடைய பேரன் கனிமொழி அவர்கள் பலர் வந்து போய் பார்த்து, அவர் தொண்டையில் இப்படி பேச முடியாம இருந்தப்ப, நான் வந்திருக்கேன் தெரியுதா, யாருன்னு தெரியுதான்னு ரெகுலரா வீடியோ போட்டாங்க. கலைஞர் யாரு, எந்த தொண்டனும் கேட்கல, எந்த மக்களும் கேட்கல. கலைஞர் உயிருடன் இருக்கிறாரா, கலைஞர் என்னவாக இருக்கிறார் கேட்கல. ஆனா அவங்க வீடியோ போட்டாங்க, தலைவரை மக்கள் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை. நம்ம சமகாலத்தில் நடந்த இப்ப விஷயம் இது. ஒண்ணு காமராஜர் காலமோ ராஜாஜி காலமோ இல்லை, இப்ப நடந்தது. அநேகமா எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை சுபவி ஐயா வந்து கலைஞரை பார்த்துட்டு சொல்றாரு, தலைவருக்கு எல்லா நினைவும் போயிருச்சு, மதியழகன் எப்படி இருக்கான்னு கேட்கிறாருன்னாரு. மதியழகன் யாரு? அவர் எம்ஜிஆர்கிட்ட போய் பல வருஷமாச்சு. 71 72க்கு பிறகே அவர் போயிட்டாரு மதியழகன். 55 வருஷத்துக்கு முன்னாடி போனா மதியழகன் நினைவு வருது. மதியழகன், நாவலர், ராம அரங்கண்ணல், அந்த மாதிரி 67 69 அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒன்னா இருந்தாங்கல்ல. அதிமுகலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒன்று மண்ணா தோஸ்தா பழகுன அந்த நினைவுகள் வந்துருச்சு கலைஞருக்கு. சுபவிட்ட கேட்குறாராம், மதியழகன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்குற அளவு போயிட்டாருன்னாங்க. இப்படியாக அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவருடைய நினைவுகள் இது. ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர், ஒரு பேச்சாளர், ஒரு பெரிய அரசியல் நிர்வாகி, அவருடைய மூளை நரம்புகள் நினைவுகள்லாம் எங்கெல்லாம் போயிருக்குங்கிறது முதற்கொண்டு அப்டேட் பண்ணாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கடைசி 2-3 நாள் அவருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது கூட அது வந்து பயாலஜிக்கல் டெத்தா, கிளினிக்கல் டெத்தா. கிளினிக்கல் டெத்து அப்படின்னு சொன்னால் அவர் உயிர் இருக்கும் ஆனால் இல்லைங்கிற நிலை. பயாலஜிக்கல் டெத்துனா அதை அறிவிக்கிறது, இங்கேருந்து அதை எடுத்துடுறது. அது ரொம்ப சயின்டிஃபிக்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு நுட்பமாக கலைஞருடைய கடைசி சாகும் தருவாய் வரையும் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்வதுங்கிறது ஏற்புடைய வாதம் இல்லை. இது எடப்பாடியே இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க ஸ்டாலின் மீது விமர்சனம் வைங்க, அதிமுக காரங்க திமுக விமர்சனம் பண்ணி தான் அரசியல் செஞ்சாகணும். அது அப்ப உங்களுக்கு பேசவே எதுவுமே இல்லையா? இப்படிதான் அப்பட்டமா அபத்தமா பேசுவீங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, காமராஜர் வந்து நினைவிட கேட்ட போது கலைஞர் வந்து அவர் என்ன முன்னாள் முதலமைச்சரா, அவருக்கு ஏன் தர வேண்டும் அப்படின்னு அவர் இலட்சியப்படுத்தினாராம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இது திண்டிவன ராமமூர்த்தியே பதிவு செஞ்சிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர் சாகும் போதே செத்தாதான் நினைவிடம் தருவோம், இவர் சாகும்போது முதலமைச்சர் கிடையாது காமராஜர், ஆனால் தர முடியாதுன்னு கலைஞர் அவமானப்படுத்தினாருன்னு இந்த சங்கிகள் பரப்புறாங்க. இது திண்டிவன ராமமூர்த்தியே தன்னுடைய நூலில் தன்னுடைய அறிக்கையில பதிவு செஞ்சிருக்காரு. கலைஞர் ஒருபோது அப்படி சொல்லலை. முதலில் அவருக்கு மெரினாவில் இடம் வேணும் காமராஜருக்குன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து கோரிக்கை வரல, காமராஜர் அவருடைய உறவினர்களிடமிருந்து கோரிக்கை வரல. ஆனால் திண்டிவன ராமமூர்த்தி, இந்த எழுத்தாளர் இது கண்ணதாசன், இவர்களை போன்றவர்கள் சொன்னாங்க இவருக்கு மெரினால இடம் தரலாமே. அதாவது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பல்வேறு கருத்து சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்களே ஒழிய அப்படி ஒரு கோரிக்கையாக கட்சி சார்பிலிருந்து குடும்பத்தின் சார்பாக போகல. அந்த கோரிக்கையை கேட்டுட்டு கலைஞர் அலட்சியமா அவருக்கெல்லாம் தர முடியாது, அவர் தானே பெரிய சிஎம்மா, சாகும்போது சிஎம் இல்லையா அப்படின்னு கலைஞர் அவரை அவமானப்படுத்தியதாக சங்கிகள் பரப்புறாங்க. அதுவும் உண்மை இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இதை கோபண்ணா அவர்கள் எழுதிய காமராஜர் புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். இன்னும் சில காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகத்திலையும் அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. கடைசி காலத்துல, எமர்ஜென்சி காலத்துல காமராஜரை கைது செய்து வந்த போதெல்லாம் கலைஞர் ஆதரவாக இருந்தார், காமராஜரின் பக்கம் நின்றார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று செய்தி. இதையும் அவங்கெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. காமராஜர் காங்கிரஸ், இவர் திமுக, அவங்க அரசியல் ரீதியா அவங்களுக்கு எதிர் நிலைப்பாடுங்கிறதுலாம் வேற. ஆனா அதை தாண்டி காமராஜரை ஒரு நான்காமின் தலைவர், ஒரு பச்சை தமிழர்ங்கிற முறையில அண்ணாவும் கலைஞரும் ரொம்ப நேசிச்சாங்க. குணாலாவா குலக்குழந்தைவான்னு குடியாத்தம் தேர்தலில் முதலமைச்சராக காமராஜர் தேர்ந்தெடுக்கும் போதே திமுக ஆதரித்தது. பெரியார் ஆதரித்தாருன்னா பெரியார் தொடர்ந்து காமராஜர் ஆதரித்தாரு. ஆனா அண்ணாவும் கலைஞருமே ஆதரித்தாங்க. குணாலாவா குலக்குழந்தைவான்னு குடியாத்தத்துல பிரச்சாரம் செஞ்சு வேலை பார்த்தாங்க. அப்ப திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க காமராஜரை தான் ஆதரிச்சாங்க. அதனால வரலாறு தெரியாது, கொள்கை தெரியாது, எதுவும் இல்லாத கூட்டம் சங்கிகள் மக்கள்கிட்ட எதையாவது பரப்பிட வேண்டியது. காமராஜரை அவமானப்படுத்தினாரா. நான் நேற்று நியூஸ் 18 விவாதத்துல கூட அதை கேட்டேன். அப்பனா காமராஜருக்கு இந்த இடத்தில் இடம் ஒதுக்குன்னு சொல்லி அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பா போய் அதை நான் நிராகரிக்கிறேன் கலைஞர் சொன்ன பதில் எதுவும் இருக்கா? எதுவும் பத்திரிகை செய்தி இருக்கா? எதுவுமே இல்லையே. அவருடைய உறவினர்களே அவரை காமராஜர் இல்லம் மவுண்ட் ரோட்ல இருக்க அந்த இடத்தில் அவரை சடலத்தை எரிச்சு அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு நினைவு மண்டபம் பண்ணும்போது அதற்கான வேலையில் மழை கொட்டும் போது கலைஞர் அவர்களே வேட்டியை கட்டிட்டு முண்டாசை கட்டிட்டு பண்ணாரு. காமராஜருக்கு நான் ஒரு பிள்ளை மாதிரிங்கிற மாதிரி அவருக்கு விரும்பினாரு.
ஏன்னா அந்த காலகட்டத்தில் காமராஜர் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட கடைசி காலத்தில் இருந்தாங்க. இது எமர்ஜென்சி இந்த இதில் வந்து திமுகவும் ஸ்தாபன காங்கிரஸ் ரெண்டுமே எமர்ஜென்சி எதிர்ப்புலாம் இருந்தாங்க. கொஞ்சமாவது அரசியல் வரலாறு தேர்தல் இது கூட தெரிஞ்சிருந்தா இவங்க பரப்புற பொய்க்கு நம்ம பலியாக மாட்டோம். அதுக்கு தான் நம்ம படிங்கிறது. வரலாறு படிங்க, அரசியல் படிங்க, தேர்தல் வரலாறு படிங்கன்னு. நீங்கள் கெட்டவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் சங்கிகள் வந்து உங்கள் மூளையை ஆக்குவை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த வரலாற்று செய்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லிடுறோம். அடுத்து இன்னொரு பொய், ஜானகி எம்ஜிஆர் இறந்தபோது கலைஞர் அலட்சியப்படுத்தினாராம். இந்த அம்மாவுக்கு நான் மெரினாவில் தரமாட்டேன், வேண்டுமென்றால் ராமாவரத்துக்கு போகட்டும், இப்படி கலைஞர் சொன்னதா எந்த பத்திரிகையில் வந்திருக்கு? போகிற போக்கில் இது மக்கள் நம்புவாங்கல்ல, ஓ எம்ஜிஆர் பொண்டாட்டிக்கு கலைஞர் தரமாட்டேன்ட்டாருப்பா. ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. யார் இப்போ என்ன ஜானகி எம்ஜிஆருக்கு இடம்னா யார் கேட்டிருப்பா? ஜானகி அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்டிருப்பாங்க. ஜானகி அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் இருக்குது, கல்லூரி நடத்திட்டு இருக்காங்க. அவர் கூட என்னுடைய நண்பர் தான். அவங்க ஒருபோதும் அப்படி கேட்டதா, கலைஞர்களை அவமானப்படுத்தினதா எங்கேயுமே பதிவு செஞ்சதில்லை. இன்னும் இருக்கிறாங்க. ஜானகி எம்ஜிஆர் அந்த தாளாளர் கூட நம்ம நண்பர் தான். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர். இல்லையா அந்த அதிமுகவை சேர்ந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் கேட்டிருக்கணும், எங்கள் கட்சி நிறுவனருடைய மனைவிப்பா, முதலமைச்சரான இருந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு மெரினால நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு கேட்டாங்களா? ஜெயலலிதா அம்மா அப்படி கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க ஜானகி அம்மையார் ரைவலாக தான் பார்த்துருப்பாங்க. சரி, அப்படியே அவங்க பார்க்கல, கடைசி காலத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவங்க கேட்டதா எங்கே வந்திருக்கு? அதிமுக பத்திரிகையில் வந்திருக்கா? வேற எதுவும் பொது பத்திரிகையில் வந்திருக்கா? கிடையாதே. அப்போ யாருமே கோரிக்கை வைக்காத போது கலைஞர் வந்து சம்மந்தம் இல்லாமல் இவங்களை அவமானப்படுத்தினாரு, ராமாவரத்துக்கு போன்னு சொன்னாரு, காமராஜரை முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாருன்னு இவங்க பொய்யை பரப்புறாங்க. எடப்பாடி இந்த தேர்தல் சமயத்தில் எவ்வளவோ விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் இருக்க, இந்த பழைய விஷயத்தை தூக்கிட்டு வந்து பொய்யான ஒரு வரலாற்று திருப்பை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்ப எடப்பாடி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு நிலை குலைந்து போயிருக்கிறார். அவருக்கு அரசியல் செய்யவே எதுவும் இல்லைங்கிற ஒரு சூழல் போய் என்ன இன்னும் மோசமா தரம் தாழ்ந்தாலும் பேசிட்டாரு. இந்த ஹவுஸ் அரெஸ்ட்னு சொன்னதே தரம் தாழ்ந்த வார்த்தை. அப்புறம் பால்டாயில் குடிச்சிங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த மாதிரியான அவதூறு, ஆபாசமா பேசுறது, இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது, ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத பேச்சுக்கெல்லாம் எல்லா கட்சியிலையும் இந்த 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் யாராவது ஒரு குரூப் இருப்பாங்க. சில சமயம் தலைமையே அவங்கள கண்டிக்கும், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள் பேசினா கூட பரவாயில்ல. எடப்பாடி ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாரு, இவர் போய்கிட்டு பால்டாயில் மேட்டருங்கிறாரு, ஹவுஸ் அரெஸ்ட்டுங்கிறாரு, பொய்ன்னு தெரிஞ்சோம். அதாவது எதிரிகள் மீது விமர்சனம் வைப்பது வேற, பச்சை பொய் சொன்னா அவங்க மேல மக்கள் எப்படி நம்புவாங்க? சும்மா எதையா பொய் சொல்ல வேண்டியது, அழுகிற மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது. முதலமைச்சர் கேண்டிடேட், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த இடத்துல இவரை வச்சு அவங்க கட்சி முன்னிறுத்துதுன்னா அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? இப்ப ஆதார், இப்ப அடுத்த பிரச்சாரத்துல பேச மாட்டார் பாருங்க. பிரேமலா தான் கவுண்டர் கொடுத்துட்டாங்க, இவர் சொன்னது உண்மை இல்லைங்கிறத ஆதாரத்தோட காமிச்சிட்டாங்க. இவர் பேசின எம்ஜிஆர் ஜானகி எம்ஜிஆர் கதையும் உண்மை இல்லை, காமராஜர் கதையும் உண்மை இல்லைங்கிறதுக்கு ஆதாரங்களோட நம்ம சொல்லிட்டோம். முடிஞ்சா என்னுடைய இதில் தம்பி நீங்கள் சொன்னது உண்மை இல்லைன்னா ஆதாரத்தை கொடுங்க, நான் இது நியூஸ் 18லேயே அதை பதிவு செஞ்சுட்டேன். அப்போ எதுவுமே உண்மை இல்லாத விஷயத்தை எப்படி நீங்கள் பதிவு செய்யலாம்? விமர்சிப்பது என்பது வேற, அவதூறு பரப்புவது என்பது வேற. விமர்சனம் பண்ணுங்க, அதை ஒன்றும் பெரிய இதாகாது. ஆனால் அவதூறு பரப்பக்கூடாது. அவதூறு பரப்புவது என்பது ஏற்புடையவாதமாக இருக்காது. எடப்பாடி அவர்கள் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். அவங்க கட்சியில் விந்தியான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எதிர்கட்சியினரை கொஞ்சம் என்ன சொல்றது, ஆச்சா பூச்சான்னு பேசுவாங்க. ஒரு லேடி அப்படி உட்காந்துக்கிட்டு, என்ன யாருன்னு தெரியுமா பாப்போமான்னு, அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் உண்டு. விந்தியா அவர்களுக்கு சினிமாவில் இருந்த ரசிகரை விட அரசியல் அவங்க பேச்சுக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் உண்டு. அவங்க அந்த மாதிரி பேசக்கூடியவங்க. இப்போ எஸ் எஸ் சந்திரன் இருக்காரு, தீபுரி ஆர்வம், அந்த மாதிரியான ரசிகர் கூட்டம் வந்து விந்தியா அவர்களுக்கு உண்டு. ஆனால் எடப்பாடியே நான் விந்தியா மாதிரி தான் பேசுவேன், அந்த பேட்டர்ன்ல பேசுறேங்கிற மாதிரி பேசுவது என்பது ஏற்புடையது கிடையாது. விந்தியா அவர்களே உண்மைக்கு மாறான தகவல் பேசினா ஏற்புடையது கிடையாது. அவங்க பேசுற ஸ்டைல் அப்படி இருக்கு. ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிற நிற்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி பொய், புரட்டு, அவதூறு, அள்ளி விடுறது அப்படிங்கிற மாதிரி போவது வந்து அவர் அந்த இடத்த வந்து இழந்து கொண்டே வருகிறார். நாளைக்கு ஏடிஎம்கேலேயே உங்க தலைமைக்கு பிரச்சனை வரும்போது உங்களை நம்பி இருக்க அம்புட்டு பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பா இவர் இந்த பிரேமலதா இவர் அம்பலப்படுத்திட்டாங்கப்பா, இவர் பாட்டுக்கு எதையா ஒன்று சொல்லி அந்த அம்மா எடுத்து காமிச்சிட்டாங்க அக்ரிமெண்ட்டை அப்படின்ட்டுருவாங்க. இவர் தேவையில்லாமல் காமராஜர் மேட்டரை சொல்லி அவங்க கேஸ் போடுற அளவுக்கு போய் அப்படி ஒன்றுமே நடக்கலை, இவர் பாட்டுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பிரச்சாரத்தில் போய் சொல்லிட்டாருன்னு நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்க ஆட்களே இதையெல்லாம் ஆதாரம் கட்டி உங்களை காலி பண்ணுவாங்க. இவர் எப்படி சிஎம் இதாக இருக்க முடியும் அப்படின்னு நடக்கும். பவர் பாலிடிக்ஸில் எல்லாம் நடக்கும்.
அப்போ இந்த தேர்தலில் நடைபெறுகிற அந்த பிரச்சாரங்களை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? எது உண்மை, எது உண்மைக்கு மாறானது, எது வரலாற்றில் நடந்தது, எது வரலாற்றில் தொடர்ந்து பொய்யா சொல்றது? இந்த காமராஜருக்கு கலைஞர் மறுத்தாரு, ஜானகி எம்ஜிஆருக்கு மறுத்தாரு, இது எல்லாம் தொடர்ந்து பரப்பப்படுகின்ற வாட்ஸ்அப் பொய். அதுவும் சங்கிகள் வந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் மூலமா அது திட்டமிட்டு பரப்பப்படுது. இதுக்கு ஆதாரம் தரவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் இதை மறுத்து பேசினாலும் அவங்க பாட்டுக்கு அதை பரப்புறதை அடுத்தடுத்த குரூப்ட பரப்புவாங்க. ஏன்னா படிக்காத ஒரு கூட்டம் இருக்கு, அரசியல் வரலாறு தெரியாத ஒரு கூட்டம் இருக்குங்கிற நம்பிக்கையில அவங்கள்ட்ட இந்த கதைகளை பரப்பிக்கிட்டே இருக்குது. நாம அதை இல்லைன்னு மறுத்தேன்னா நம்ம உண்மைகளை பேசுறவங்க, பொய் பேசுறவங்க இவ்வளவு வேகமா இருக்கும்போது உண்மையை பேசுறவங்க நிதானமாவது சீக்கிரமாவது அதை பதிவு செய்யணும். அதனால இது மாதிரியான செய்திகளை மக்களிடம் தயவு செய்து எடுத்து சொல்லுங்க, உண்மைகளை சொல்லுங்க. இதுல அரசியல் சார்பு எதுவும் இல்லை, வரலாற்றில் நடந்த உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஊடகத்திற்கும் உண்டு, அதை கேட்கின்ற மக்களாகிய உங்களுக்கும் உண்டு. அதுதான் வருங்கால சமூகத்தை செழுமைப்படுத்துகின்ற விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.